நான் கட்சியோடைய வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்லை வாரிய தலைவராகணும்னுக்கா வரல. மக்கள் விடுதலைக்காக வந்தேன். கரெக்டா தொடர்ந்து பேசுவேன். நீங்க இந்த இயக்கத்துல இருந்தா தானே மக்களுக்காக பேசணும். தனித்தனி இன்னமும் பல ரெக்கார்ட்ஸ்களை வச்சிருக்கிறேன் இந்த போனுக்குள்ள. பல ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் யாரெல்லாம் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் தலித்து மக்களை வைத்து பொழப்பு நடத்துகிறார்களோ அவர் முகத்திரையை கிழிப்பேன். இனிமேல் உங்களை நம்புற போல கிடையாது. நாம டைரக்டா வந்து அந்த தலித் மக்கள் இருக்கக்கூடிய போது டைரக்டா இறங்கி நாமளே வேலை செஞ்சாதான் உண்டு நம்ம கட்சி அமைப்பை வளர்க்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எந்த கட்சி? திமுகவுடைய பேச்சாளர் அவர். பைத்தியக்கார பயில்களே, யாரா நீங்களாம்? என்ன தலித்து பிரச்சனை பண்ண போல அடுக்குன்னு எங்கேயாவது நீ போய் நின்றுக்கிறியா? நான் கேட்கிறேன், ராஜா அவரை நேரடியாக கேட்கிறேன். வேங்கவயல் பிரச்சனை நீ போனையா? மேலாவளவு பிரச்சனை போனையா? திமுக காரங்க தானே, திமுக தலித்து தானே. 7 பேர் 8 பேர் போராளிகளை, முருகேசன் என்ற மாபெரும் போராளிய நீ ஒரு பறையன் வந்து என்ன ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம். ஆனா வந்து இங்க ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார கூட தலையை வெட்டினாங்கல, அங்க போய் வீரவனுக்கு செலுத்திருக்கிறியா? நீங்களாம் வந்து தலித்துகளை பற்றி பேசுவதற்கு அருகதே இல்லை. திமுக கூட்டணியில வந்து சிதறல் ஏற்பட்டிருக்கு. தோல்விக்கான காரணத்தை கண்டறிவதை விட்டு விசிகாவை விமர்சனம் செய்யறாங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசினா தான் எங்களை கோவப்படுறீங்க. ஏங்க, அவன் வந்து திமுக காரனுக்கு உன் கட்சியில வந்து வழக்க ஒழுங்க பாரு. நாங்கள் போய் இன்னைக்கு எதை பற்றியா ஒருத்தர் வந்து மந்திரியாக இருந்தாருன்னா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்கே எரியுது? நாங்கள் இந்த வந்து உடனே இத்தனை மந்திரிகள் இருக்கும்போது எங்கள் மந்திரி மட்டும் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போனாரா போலையா? எல்லா பிரச்சனையும் கேட்குறாரா கேட்கலையா? நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவனே ஒருத்தன் அங்கே அமைச்சராக இருக்கும் பொழுது அழகாக தீர்வு கொடுப்பாங்க. விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு கொடுத்துட்டாங்க. மிச்சம் 10 சீட்டு பத்தலை. அது எங்கிட்ட இருக்குது. நாங்க கொடுக்காமல் விட்டிருந்தால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும். அமித்ஷா ஆட்சி வந்திருந்தால் RSS ஆட்சி வந்திருக்கும். RSS ஆட்சி வந்திருந்தால் கலவரம் உருவாகிடும். தமிழ்நாட்டில் சாதி கலவரம், மத கலவரம் இப்பவும் அப்படித்தானே இருக்கு. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே இருக்குது. மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து சாதி கலவரமா தான் இருக்கு. தூண்டுகிறார்கள். உங்க அமைச்சர் போயிட்டு பார்த்திருக்கிறார். நிச்சயமாக இதை நாங்கள் முதல்வர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தானே இருக்கு. அப்படியே தானே இருக்கு. வந்து எத்தனை நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து? எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு கேட்டேன்? 1 மாசம் ஆயிடுச்சா? 1 மாசம் ஆக போகுது. நாங்க பொட்டிக்கோ சோபாவுக்கோ வந்து விலை போக மாட்டோம் அப்படின்ற போல சொல்லி யார சொல்றாங்க? போனது வந்து காங்கிரஸ், IUML, நீங்க தான். யாரு சொன்னது? தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா அம்மா. அந்த பிரேமலதா அம்மாவுக்கு வந்து அவங்க சொல்லாலும் சொல்றேன், அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சோபாவுக்குள்ள ஒன்றும் வைக்க முடியாது. சோபாக்குள்ள எத்தனை வைப்பேன் நான்? உங்கள்கிட்ட ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இல்லை, மனசுக்குள்ள இருக்கும் அந்த அதிருப்தி இருக்கு. அமைச்சரவை வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கெல்லாம் இது கொடுக்கணும், கிங் சைஸ் பெட்டு கொடுக்கணும். கரெக்டாக சோபாலாம் பத்தாது, கிங் சைஸ் பெட்டு கொடுத்தாவே அந்த அம்மாவுக்கு சரியா இருக்கு. ஏமா நீலாம் சும்மா அமைதியாக இருக்காமல் தேவையில்லாம் ஊரே உங்களை காரி துப்புறாங்க. அந்த கூட்டணி தோற்று போனதுக்கு காரணமே இந்த அம்மா தான் காரணம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விசிகாவின் இளைஞர் அணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்றுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முகநூல் நேரலை வந்து திருச்சி கிழக்குல வந்து நான் போட்டியிட விஜய் வந்து விருப்பம் தெரிவித்தாரு. ஒரு தொலைபேசியும் அழைச்சிருந்தாரு. ஆனா வந்து 100% நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற போல மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து நீங்க கட்சியை ஆரம்பித்ததற்கு காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதற்காக தான். ஆட்சி அதிகாரம் எல்லாமே வீடு தேடி வந்துச்சு. ஆனா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு உங்க தலைவர். ஏன்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற தத்துவத்தை எங்கள் தலைவர் இந்த பூமிக்கு தந்தார். அந்த தத்துவத்தை வழிமொழிந்தார் ஆதவ் அர்ஜுனா. அதை செயல்முறைப்படுத்தினார் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள். சரிங்களா? அவ்வளவுக்கு வந்து எங்கள் கோட்பாடு வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலே தலைகீழ் மாற்றம். இது வரைக்கும் யாரும் அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா இந்திய முஸ்லீம் லீக் பார்ட்டியில் ஒரு அமைச்சர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு அமைச்சர், காங்கிரஸில் 2 அமைச்சர்கள். காங்கிரஸ்லாம் ஏறக்குறைய கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருக்குன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருக்குன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இதான் வரலாறு. இப்படி வரலாற்று பூர்வமான அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது எங்களை, எங்கள் தலைவரை வந்து நீங்கள் திருச்சியில் நில்லுங்கள் அப்படின்னு எங்களை அன்பாக அழைக்கிறார். இருந்தாலும் கூட
எங்கள் தலைவர் ஆட்சி அதிகாரத்தை இப்பொழுதுக்கு விரும்பவில்லை. நாங்கள் அடுத்து 2031 நாங்களே தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நாங்கள் அதிகாரத்தை பலருக்கு வழங்குவோம். அதுக்காக நான் நிற்கிறேன். அதே போன்று விசிகா நிர்வாகிகள் தன் மீதே அவதூறு பரப்புறாங்க. இவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றத. இவர் கடைசி நேரத்தில் இவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற போல ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? யார் அந்த நிர்வாகிகள்? இல்லை நீ குழப்பம் இல்லாமல் தெளிவாக கேள்வி கேட்குற. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் பயணித்தோம் என்பதை விட திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி நாங்களே உருவாக்கினோம். பயணித்தோம் என்பது வேற, நாங்கள் உருவாக்கணும். உருவாக்கிய முக்கிய பங்கு இருக்குது. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி யார் உருவாக்குனா? மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி உருவாக்கின யாருங்க? முக்கியமான பங்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அப்படின்னு உலகம் அறியும். உண்மைதானே? உண்மை. அப்ப நாங்களே அந்த கூட்டணி உடைக்கலாமா? உடைக்க கூடாது. அப்ப நாங்க தேர்தலுக்கு பிறகு ஒரு அதிகாரத்தில் வருவதற்காக விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு கொடுத்துட்டாங்க. மிச்சம் 10 சீட்டு பத்தல. அது எங்கிட்ட இருக்குது. நாங்க கொடுக்காமல் விட்டிருந்தால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும். அமித்ஷா ஆட்சி வந்திருந்தால் RSS ஆட்சி வந்திருக்கும். RSS ஆட்சி வந்திருந்தால் கலவரம் உருவாகியிருக்கும். தமிழ்நாட்டில் சாதி கலவரம், மத கலவரம். இப்பவும் அப்படிதானே இருக்கு. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே இருக்குது. மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து சாதி கலவரமா தான் இருக்கு. தூண்டுகிறார்கள். உங்க அமைச்சர் போயிட்டு பார்த்திருக்கிறார். நிச்சயமாக இதை நாங்கள் முதல்வர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தானே இருக்கு. அப்படியே தானே இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு ஆட்சிக்கு எத்தனை நாள் ஆச்சு உங்கள்கிட்ட கேட்டேன்? 1 மாசம் ஆயிடுச்சா? 1 மாசம் ஆக போகுது. கொஞ்சம் நாங்கள் லெவல் படுத்துறதுக்கு டைம் பிடிக்கும். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. தமிழகத்தை ஒரு சிறப்பான ஒரு மாநிலமாக நாங்கள் இந்தியாவிலே உருவாக்குவோம். இந்தியாவிலே சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத எங்களுடைய இப்ப கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க கரெக்டா கூட்டணியில் போயிட்டீங்களா? ஆமா, ஆல்மோஸ்ட். எனக்கு அமைச்சர் பதவி வாங்கிட்டா என்ன அர்த்தம்ங்க? அது பிடிக்காம இந்த பயல்களுக்கு இல்லை. உங்களுடைய தலைவர் சொல்றாரு, விசிகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மற்ற கட்சிகளுக்கு வைத்தெரிச்சல் அப்படின்னு. வைத்து எரிஞ்சு தக 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 தகன்னு அவங்களுக்கு இது சாப்பிட்றாங்க. ஏன் எல்லாரும் தானே ஐயுஎம்எல் அமைச்சரவை வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. விசிகா வாங்கினது மட்டும் ஏன் அந்த அளவுக்கு பொச்சுறுப்பும் பொறாமையா இருக்கு? நாங்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை மாட்டக்கூடாது, கோட் சூட்டு மாட்டக்கூடாது, சோபால உட்காரக்கூடாது, காலு மேலே காலு போடக்கூடாது. இதெல்லாம் போட்டா அவங்களுக்கு தக 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 தகன்னு எரியும். இதற்கு விடையும் தலைவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக நீங்க தான் அதிகம் விமர்சனம் செஞ்சீங்க டிவிகேவை. ஸோ அப்படி விமர்சனம் செஞ்சுட்டு இன்னைக்கு பகுமானமா அமைச்சரவையில் போயிட்டு உக்காந்துட்டாங்க அப்படின்ற போல சொல்றாங்க. நீங்க அப்போ கொஞ்சம் மேம்போக்கா ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தா மற்ற கட்சிகளை போன்று நீங்க திமுகவையும் காட்டிலும் நீங்க தான் அதிகமான விமர்சனத்தை வைக்கிறீங்க. அடுத்த அமைச்சரவையிலும் உட்காடுறீங்க. ஸோ அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கு. ஒருத்தர் அதிகமாக வாத்தியார் அடிக்கிறாருன்னா நல்ல பிள்ளை படிக்கணும்ன்றிருக்காங்க. வாத்தியார் எதுக்கு அடிப்பார் பார்த்துருக்கீங்களா? முதச்சேரில் இருக்குங்களா, இவங்க படுறா அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன காரணம்? பிள்ளை படித்து நல்லா வரணும்ன்றிருக்காங்க. நாங்கள் இப்படிலாம் நாங்கள் நல்லா பேசினால இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி நன்றாக வெற்றி பெற்று வந்திருக்கிறார். ஓகே, உங்களுடைய விமர்சனம் தான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். ஆமாம், இது என்ன மாற்றுக்கிறது? அண்ணன் இப்படி சொல்லிட்டாரா, அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும்டா அப்படின்னு தான் 8 பேர் கொடுத்துருக்காருன்னா சும்மா கொடுப்பாராங்க. நாங்கள் போட்ட விதப்புறத இதெல்லாம் கொடுப்பா. திமுககாரன் கொடுப்பானா? நீ சொல்லுங்கள். அதிமுககாரன் கொடுப்பானா? காங்கிரஸே வந்திருந்தாலும் கொடுத்துருக்காது. ஒரு வேளை விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இன்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முன்னால் தமிழகத்தில் உருவாக்கிய அந்த தேர்தல் அரசியலை உருவாக்கினா அந்த சிறப்பு பண்புகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கு. உங்க கட்சியுடைய முன்னணி தோழர் திரு ஆலூர் ஷானவாஸ் முன்னாடி எம்எல்ஏயாக இருந்தவர் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் அவதூறு பரப்புறாரு என் மீது. தலைவரே நேற்று அந்த முகநூல்ல பேசியிருந்தாரு. அதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன? இதெல்லாம் எங்கள் கட்சி பிரச்சனை உங்கள்கிட்ட பேசியிருப்போம் நாங்கள். இல்லை, எப்படி அது உங்கள் கட்சி பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம்? நம்ம அவர் பொது வெளியில் பொது அந்த முகநூலில் எல்லாரும் பார்க்கும்படியா பேசியிருக்காரு. அதே போல் நீங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்படியா ஒரு விளக்கத்தை கொடுத்தா தானே? எங்கள் அண்ணன் தானே அவர். எங்கள் தலைவரில் இல்லை எனக்கு. அவர் எனக்கு அண்ணன். அண்ணனை அடிப்பார், கும்மாங்குத்து வேணுமாலும் குத்துவார், என்ன வேணும் பேசுவார். நான் ஏற்றுக்கிருவேன், நான் திருத்திக்கிருவேன். எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கேட்டு திருத்திக்கிருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை சொல்லுங்க. தேவையில்லாத உள்நாட்டு பிரச்சனை ஏங்க நீங்க கேட்டுக்கிறீங்க? உள்நாட்டு பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை இல்ல. அவர் மட்டும் உங்கள் மீது பிராது கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அது கொடுத்துட்டு போறாரு. துரோகம் துள்ளும் தூய்மையே வெல்லும். இதுக்கு ஒரே ஆன்சர் இதுங்க. துரோகம் துள்ளும் தூய்மையே இறுதியில் வெல்லும். யாரு துரோகம் பண்ணதுங்க? இது டயலாக், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க சொல்ல மாட்டோம். இல்ல, துரோகம் பண்ணது யாரு? அது போக காலம் பதில் சொல்லுமா இருக்கு எல்லாத்துக்குமே. பிரதர் நீங்க திருப்பி கேட்கறதுனால நான் சொல்றேன். அப்ப நான் என்னமோ குற்றம் செய்தமே ஆகி போயிரும் தமிழ்நாட்டுல. அததான் கேக்குறேன். அதற்கான பதில் அப்ப எனக்கு நன்மைக்காக கேக்குறீங்களா? ஆமா. இல்ல மேற்கொண்டு மம்ப இழுத்துறத கேக்குறீங்களா? கிடையாது. தலைவர் வாய் ரொம்ப மீதான பேசுறப்பான்னு சொல்றாரு. அப்புறம் நான் மேற்கொண்டு பேசியிருந்தா சொன்னபடி கேட்க மாட்டேன்னு கோவப்பட மாட்டாரா அண்ணே? உங்கள் மீதான விமர்சனத்துக்கு நீங்க தான் பதில் கொடுத்தாகணும். அது நாங்கள் எங்கள் தலைவர் காலையில் நைட்டே கொடுத்துட்டேன். அப்புறம் திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும். பொதுவெளியில உங்களுடைய தொண்டர்களுக்கு வைங்கன்ற தலைவருக்கு கொடுத்தீங்க. எனக்கெல்லாம் ஒரு தொண்டனும் இல்லை. எங்கள் தலைவனுடைய தொண்டன் தான் ஏன் தொண்டேன். வேணுமா சரி தம்பி அனுதாபி உங்களுடைய நலம் விரும்பி உங்களுக்காக வேணுமா சொல்றேன் பிரதர். சொல்லுங்க ரைட்டா பிரதர். தேர்தல் அரசியலுக்கு சங்கத்தமிழ் வந்தவன் இல்லை. நான் வந்து சமூக விடுதலைக்காக வந்தவன். இந்த தேர்தலுக்கு வந்தாரு பாருங்க 2000க்கு பின்னாடி. அப்போ வந்தவன் இல்லை சங்கத்தமிழ். அதுக்கு முன்னாடியே இந்த தேர்தலுக்கு இந்த அதாவது சமூக விடுதலைக்காக வந்தவன். வீட்டில் வாக்கரிசி போட்டு கொண்டதுக்கு வந்தவன். வந்துட்டு துபாய் போன பிறகு துபாயிலிருந்து எங்கள் தலைவர் இந்த அமைப்பாய்த்துள்ள புத்தகத்தை படின்னு படிக்க சொன்னார். படித்தேன். அப்புறம் அம்பேத்கர் புத்தகத்தை படித்து முடிச்சதுமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம மக்களுக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு அங்கேருந்து நான் துபாயிலேருந்து கரெக்டாக வந்துட்டேன். எப்போ வந்தேன்? இந்த கொரோனாக்கு பின்னாடி வந்துட்டேன். ஆனால் பட இளைஞரணி போஸ்ட்டுக்கு நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. 2015 வந்துட்டு வச்சுக்கலேன். இருந்தாலும் கூட இதில் வந்து தீவிரமான அரசியலை 24/7 இயங்கும் பொழுது கடந்த ஆட்சியில் எங்கள் மக்களுக்கான எந்த வகையான தீர்வையும் எங்களால் வழங்கி கொடுக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு அவமானத்தை நான் சுமந்தேன். நான் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் மேலூர்ல மேலாவளவுல செத்து போனானா அந்த பிணத்தை தூக்கிட்டு போறதுக்கு பாதை இல்லை. கொடுமை. ஒருத்தன் வாழும் போதே நிம்மதியாக வாழ முடியல. செத்து போயிடுறேன். செத்து போன அப்புறம் அவனை தூக்கிட்டு போகணும்ல. பாதை இருந்தாலும் சுடுகாட்டுக்கு தூக்கி போக முடியும். பாதையே இல்லாட்டினா அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன வந்து சொல்கிறாங்க 2020 நான் நம்பவே இல்லை. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்ணே இது மாதிரி இருக்குண்ணே அப்படின்னா நேர்வழியாக பார்வையிட்டு எங்கள் தலைவர் ஃபோன் பண்ணேங்க. இதெல்லாம் சத்திய வாக்குங்க. தலைவர் சொன்னார் அப்படிலாம் இருக்காதுப்பா, நல்லா செக் பண்ணுப்பான்னு. திருப்பி செக் பண்ணி சொன்னேன். ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன்ப்பா, ராங்குப்பா அப்படின்னு தலைவர் ஸ்பாட்டுக்கு வந்தார். வந்து அதெல்லாம் பார்வையிட்டார். கலெக்டர் போய் பார்க்க சொன்னார். எல்லாம் பார்த்தேன். இது வரைக்கும் சுடுகாட்டுக்கு பார்த்ததில்ல. எங்கள் தலைவர் வந்திருக்கிறாரு, நாங்கள் வந்திருக்கிறேன், கோர்ட்டில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். கோர்ட் வந்து அதுக்கு வந்து சுடுகாட்டுக்கு பாதையை கொடுறானும் போது நீ கொடுக்க மாட்டாங்கன்னா சாதி வரி பிடிச்ச அந்த நாடு தானே. அப்போ ஏன் நம்ம எம்எல்ஏக்கள் இதற்கு ஏன் தீர்வு காட்டவில்லை? இப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் எம்எல்ஏவா இல்லை? ஏன் எம்எல்ஏ முடக்க வேண்டாமா சட்டமன்றத்தை? கேட்க வேண்டாமா? தலைவரே சொல்றாருல தலித்து மக்களுக்கு அந்த அதில் பேட்டியில் சொல்றாருல தலித்து மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் சொன்னாரோ சொல்லலையா? அப்போ குரல் கொடுத்து வாங்கியிருக்கணும்ல. அப்போ கேட்க முடியாம நான் கேட்க வாய மூடி இருக்கணுமா? ஏன்டா நான் கேட்குறேன் எல்லா பேரும். நான் பொதுச் செயலாளரா? நான் முதன்மை செயலாளரா? நான் என்ன துணை பொதுச் செயலாளரா? நான் இளைஞரணியுடைய மாநில செயலாளர். அனைத்து இளைஞர்களும் எனக்கு தான் போன் பண்றேன். அன்னை கொடுமையா இருக்கு, நீ சுடுகாட்டுக்கு கூட பாதை இல்லை. வேங்க வெயில் பிரச்சனையை வந்து நம்ம தட்டி கேட்டோம்னா நீ தாண்டா தண்ணிக்குள்ள மலத்தை கலந்து நீ நம்மளை சொல்றாங்க. மேல்பாதி கோயிலுக்குள்ள சாமியை கும்பிட போனோம்னா அடிச்சு விரட்டி மண்டையை உடைக்கிறாங்க. நல்ல ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து கட்டப்பட்ட ஓட்டணும்னா கையை வெட்டுறாங்க. நல்ல கபடி விளையாண்டோம்னா விரலை வெட்டுறாங்க. நல்லா படிச்சா வாயில வெட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மாபெரும் வீரன் இந்த மண்ணில் இருந்தாப்புல போட்டு தள்ளிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அங்கே வந்து நொந்து நூலாகி போய் அவங்க வந்து ஒரு போராடுறாங்க. இவங்க என்னன்னா மாரி செல்வராஜ் நடித்த படத்தையும் தான் மகன் நடித்த படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். அவன் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் யார் கேட்கலையோ அவங்களை கேட்க சொன்னோம், அவ்வளோதான் மேட்ரு. வேற ஒன்றும் எனக்கு தனிப்பட்ட முரண் எவன் மேலே இல்லை. நானே உண்மையான புத்திஸ்ட். எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்பது எழுச்சி தமிழுடைய கோட்பாடு. தோத்தவனுக்கு தோல்குடி என்பது புத்தனுடைய கோட்பாடு. நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம், அதே புத்தன் தான் சொல்றேன். wherever very in danger, do not avoid fight, do not be merely mouth என்றாரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்காத, தட்டி கேளு, வாயை மூடி பைத்தியக்காரமா இருக்காரு. அவன் பைத்தியக்காரமா இருக்கு சொல்றீங்களா? அதான் அப்படி இருக்க முடியாது பிரதர். உங்க தலைவர் ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப கருத்தியல் ரீதியில வளர்த்திருக்காரு. ஆனா ஏன் அந்த கேள்வி வந்து சட்டமன்றத்துல கேட்க முடியல?
இதைத்தான் கேட்டேன் சங்கத்தமிழே. ஆ. அதுதான் எங்க தலைவர் இப்ப சொல்லியிருக்கிறாரு, தம்பி ஏதாவது நேரம் வந்து எனக்கு சொல்லுப்பான்னு இருக்கிறாரு. நான் நேரடியாக சொல்லி பார்த்தேன். அது எங்க அண்ணனை வந்து அவங்க வந்து என்ன சங்கத்தமிழ் பேசுறாரு கேட்க மாட்டீங்களான்னு நான் கேட்டிருப்பாரு. என்ன கூப்பிட்டு சொன்னாரு. எனக்கு அவர் தலைவராக இருந்தா ரைட், ஒன்றும் பிரச்சனை. அண்ணன் தானே, அண்ணனா அடிச்சா கூட அடியை வாங்கிக்கிறோம், 2 கும்மாங்குத்து குத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? இது என்னங்க இருக்கு? இப்போ உங்க அப்பா அண்ணன் இருக்கா, உங்களுக்கு அண்ணன் இருக்காரா? இல்ல. அப்பா இருக்காருல்ல, அப்பா உங்களை அடிச்சதே இல்லையா? அடிச்சிருக்காரு. எத்தனை அடி அடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி ஏத்துக்கிற வேண்டியது என்ன? நிறைய பேசிட்டு நல்லா ஜாலியாக தான் நானும் அதை எதிர்கொள்றேன். தலைவர் நம்மளை பத்தி நல்லா தானே அதை நான் பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு இடத்துல எனக்கு மன வருத்தத்தை நான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ்ல பதிவு பண்றேன். 41.50 அவர் சொல்றாரு. 41 மேலே என்னை பத்தி பேசுறாரு. 41.50 எக்ஸாக்ட்லியா நான் கேட்டேன், அதிர்ச்சி ஆயிட்டேங்க. அதாவது தலைமைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் பேசக்கூடாது என்று சங்கத்தமிழிடம் நான் சொன்னேன்னாரு. உண்மையிலேயே எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் தலைமைக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ நான் பேசினதே இல்லை. என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம் என ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். கட்சியில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட சில பேரை தவிர தலைவன் தொண்டர்கள் அனைவருமே எனக்கு நண்பர்கள். 2ஆம் கட்ட தலைவர் அனைவருமே என் அன்பின் மிகுதியாக நாங்கள் எப்பயுமே அன்பா இருப்போம். ஆனா என்னை வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தை சொன்னது எனக்கு வலிக்குது. நான் உண்மையிலே எழுச்சி தமிழர் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அவர்களே, என் அன்பு அண்ணன் அவர்களே, நான் அண்ணனை விட இன்னும் மேன்மையாக நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு நான் வந்து கட்சிக்கு எதிர்ப்பாகவோ உங்களுக்கு எதிர்ப்பாகவோ செயல்படுவது உண்மையை நீங்க நினைச்சீங்கன்னா என்னை வந்து கட்சியை விட்டு தூக்குங்கன்றேன். பகிரங்க அறிவிப்பா தம்பி, நான் ஓப்பனாக தான் தம்பி சொல்றேன். தம்பி, நான் கட்சியோடைய வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்லை வாரிய தலைவராகணும்னுக்கா வரல. மக்கள் விடுதலைக்காக வந்தேன். ரைட்டா? தொடர்ந்து பேசுவேன். நீங்க இந்த இயக்கத்துல இருந்தா தானே மக்களுக்காக பேசணும். தனித்தனி எங்க தலைவனுக்கே வருத்தம் வந்துருச்சு. எங்க தலைவனே வந்து எங்க அண்ணனே வந்து வருத்தப்பட்டு பேசுறாரு. இது மாதிரி வந்து பண்ணிட்டேன்னு. அதனால சொல்றேன், அன்பு அண்ணன் உனக்கு கோவப்படாத. என்னால உனக்கு அந்த அந்த சில பேர்னால சிக்கலா இருக்குன்னா அப்படியே ஒரு லெட்டர் எடு. ஆதிவர்ச்சனம் எப்படி நீ வந்து சஸ்பெண்ட் பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணாம இன்னொரு கட்சி கூட போயிட்டாரு. சங்கத்தமிழ் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அமைதியாக சமூக புரட்சியை செய்வேன். இன்னும் 100 மடங்கு தைரியமாக பேசுவேன். இன்னமும் பல ரெக்கார்ட்ஸ்கள் வச்சிருக்கிறேன் இந்த ஃபோனுக்குள்ள. பல ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் யாரெல்லாம் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் தலித்து மக்களை வைத்து பொழப்பு நடத்துகிறார்களோ அவள் முகத்திரையை கிழிப்பேன். நோ, ஐ டோன்ட் கேர். திமுக கூட்டணியில வந்து சிதறல் ஏற்பட்டிருக்கு. தோல்விக்கான காரணத்தை கண்டறிவதை விட்டு விசிகாவை விமர்சனம் செய்யறாங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசினா தான் எங்களை கோவப்படுறீங்க. ஏங்க, அவன் வந்து திமுக காரனுக்கு உன் கட்சியில வந்து வழக்க ஒழுங்க பாரு. நாங்க போய் இன்னைக்கு எதை பத்தியா ஒருத்தர் வந்து மந்திரியா இருந்தாருன்னா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்க எரியுது? நான் இந்த வந்து உடனே இத்தனை மந்திரியில் இருக்கும்போது எங்க மந்திரி மட்டும் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போனாரா போலையா? எல்லா பிரச்சனையும் கேட்கிறாரா கேட்கலையா? நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவனே ஒருத்தன் அங்கே அமைச்சராக இருக்கும் பொழுது அழகாக தீர்வு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, திமுக நிர்வாகி பேட்டிகளில் பேசும்போது, இனிமேல் உங்களை நம்புற போல கிடையாது. நாம டைரக்டா வந்து அந்த தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் டைரக்டா இறங்கி நாமளே வேலை செஞ்சாதான் உண்டு நம்ம கட்சி அமைப்பை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எந்த கட்சி? திமுகவுடைய பேச்சாளர் அவரு. பைத்தியக்கார பயில்களே, யாரா நீங்களாம்? என்ன தலித்து பிரச்சனை பண்ண போல அடுக்குன்னு எங்கேயாவது நீ போய் நின்றுக்கிறியா? நான் கேட்கிறேன், ராஜா அவரை நேரடியா கேட்கிறேன். வேங்கவயல் பிரச்சனை நீ போனையா? மேலாவளவு பிரச்சனை போனையா? திமுக காரன் தானே, திமுக தலித்து தானே. 7 பேர் 8 பேர் போராளிகளை, முருகேசன் என்ற மாபெரும் போராளிய நீ ஒரு பறையன் வந்து என்ன ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம். ஆனா வந்து இங்க ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார கூட தலையை வெட்டினாங்கல, அங்க போய் வீரவணக்கம் செலுத்திருக்கிறியா? இவங்கெல்லாம் வந்து தலித்துகளை பற்றி பேசுவதற்கு அருகதே இல்லை. நான் ஆனா இவர் விஜய் தான் வந்தாரு. வந்ததுமே ஆணவ படுகொலைகளை உருவாக்கிய அந்த கவினுடைய அம்மாவை, கவினுடைய அந்த குற்றவாளியுடைய அம்மா சுர்ஜித்துடைய தாயார் கிருஷ்ணமூர்த்தியை கிருஷ்ணவேணி அழக்கா தூக்கி இருக்காப்புல. சரவணன் அன்னைக்கே தூக்கிட்டாங்க. கிருஷ்ணவேணியை தூக்குன்னு சொல்லிச்சு கவர்மெண்ட் தூக்கல, இப்போ தூக்கிட்டாங்களே. அதனால் இது சூப்பர் ஆட்சிங்க. தலித்துகள் மக்களுக்காக பாதுகாப்பான ஆட்சி. திமுக காரன் வாய் திறந்து பேசுறதுக்கு அருகதே இல்லை. அமைதியாக வந்து நீ வந்து திராவிட மாடல் உள்ள ஆளுகளை மட்டும் பாரு. ரைட்டு? ஆதி திராவிடர்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களே பல பேர் தோத்து உங்களுக்கு இன்னும் திருந்த மாட்டாங்க ஒரு பாஷா. தேமுதிக பொதுச் செயலாளர் சொல்றாங்க, அமைச்சரவையில் திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க வந்து அமைச்சரவைக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா வந்து நாங்க பொட்டிக்கோ சோபாவுக்கோ வந்து விலை போக மாட்டோம் அப்படின்ற போல சொல்லி யார சொல்றாங்க? போனது வந்து காங்கிரஸ், ஐயுஎம்எல், நீங்க தான். யாரு சொன்னது? தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா அம்மா. அந்த பிரேமலதா அம்மாளுக்கு வந்து
அவங்க சொல்லாலும் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சோபாக்குள்ளே ஒன்றும் வைக்க முடியாது. சோபாக்குள்ளே எத்தனை வைப்பேன்? நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இல்ல மனசுக்குள்ள இருக்கும் அந்த அதிருப்தி இருக்கு, அமைச்சரவை வாங்கிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. அந்த அம்மாக்கெல்லாம் இது கொடுக்கணும், கிங் சைஸ் பெட்டு கொடுக்கணும். கரெக்டாக சோபாலாம் பத்தாது, கிங் சைஸ் பெட்டு கொடுத்தாவே அந்த அம்மாவுக்கு சரியாக இருக்கு. ஏமா நீலாம் சும்மா அமைதியாக இருக்காமல் தேவையில்லாம் ஊரே உங்களை காரி துப்புறாங்க. அந்த கூட்டணி தோற்று போனதுக்கு காரணமே இந்த அம்மா தான் காரணம்ன்றாங்க, மெயின் காரணமே. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து என்னதான் சொல்கிறது, ஒன்றெல்லாம் பாவமாக இருக்குன்னு நினச்சா, நீ வந்து அதுவும் விடுதலை சிறுத்தையில் ஏற்று பேசுறீங்களா, உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? அதெல்லாம் வாயை மூடி கடைம்மா, வாயை மூடி கடை, ரைட்டா? தேவையில்லாமல் பேசி இன்னும் நீ வந்து 5 வருஷம் அந்த ஜெயிச்சதுக்கே அந்த எங்கள் விடுதலை சிறுத்தையும் காரணம், எங்கள் தலைவர் தான் காரணம். அந்த அம்மா விருதாச்சலம் அவங்க மட்டும் வெற்றி பெற்றது காரணமே விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் காரணம். எப்படி சொல்றீங்க? அங்க வந்து அவங்களுடைய கணவர் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு, செல்வாக்கான இடம்ன்றாங்களே. அப்போ மற்ற தொகுதியில் ஏன் ஜெயிக்கலையா? அவன் மகன் ஏன் தோற்று போயிட்டார்? ஒரு மகன் வந்து தலித்திட்ட தோற்று போயிட்டார் தெரியுமா? பொது தொகுதியில். ஆமாம், சண்முகம், மன்னிக்கணும், கட் பண்ணிங்க, செல்வத்தை தோற்று போயிட்டார்ல. அப்புறம் ம். பிரதர் வேற யாரும் கேளுங்க, தேவையில்லாமல் அந்த அம்மாவை பற்றி பேசுறீங்க. அந்த அம்மா வந்து ஃபுல்லாக வந்து அரசியலில் வந்து வியாபாரம் பண்ண ஒரே அம்மா அந்த அம்மா தான். விஜயகாந்த் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், நல்ல நேர்மையான ஆள், அவர் பேரை கெடுத்து இன்னைக்கு அரசியலே குட்டிச்சவராக்குனது இந்த அம்மா தான். அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்டு பார்சல் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. நேத்திக்கு வந்து துரை வைகோ அவர் வந்து சொல்றாரு, திமுக சின்னத்துல போட்டியிட்டதே ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்ற போல சொல்றாரு. அதே போல தொடர்ந்து விஜயை சந்திச்சு அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவருடைய தகப்பனார் திரு வைகோ அவர்கள் பேட்டி கண்டு, எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்கள் திமுக கூட்டணிக்கு உழைச்சோம், ஆனால் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த இடங்கள் போல எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நான் 34 தொகுதிகளை வந்து பிரச்சாரம் செஞ்சேன், 24 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்ற போல தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. திமுக கூட்டணி போற போக்க பார்த்தா திமுக தனிமைப்படுத்துவது போல இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? அது ஏற்கனவே தனிமையா போச்சு திமுக. ஆனால் வைகோ அண்ணனுடைய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். அண்ணன் வைகோ கொஞ்சம் அண்ணன் உஷாரா இல்லை, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னே பேச வேண்டியது தானே. வாயத்தை மூடிவிட்டீங்களே, பேசப்படாம வாயை வச்சு தச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன பண்றது? வைகோ அண்ணனுக்கெல்லாம் நடத்தியது பெரிய அநீதி. அவ்வளோ பெரிய தலைவர், அவர் எவ்வளோ பெரிய லீடரு. அவர் கொஞ்சம் சீட்டு கிட்ட கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அவர் நல்லா இன்னும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருப்பாரு. அவரை பூரா சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் உதயசூரியன் நிற்க வச்சு கடைசியில் 4 சீட்டு கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்ட் தானே? ஆமாம், 4ல் 1 சீட்டு, 4 ஒன்றுனாச்சும் எங்களை தனி சின்னத்தில் போட்டிடுவோம். கடைசியாக அந்த ஒன்று தான் ஜெயிச்சிச்சு. அதை கூட போட்டியில்லை, அந்த ஒன்று தான் ஜெயிச்சது. கடைசியா ஜெயிச்சதே ஒன்று தானே. அந்த ஒன்றில் மட்டும் அவர் ஒழுங்காக நின்று இருந்தாருன்னு வச்சுக்க, சொந்த சின்னத்தில் நேரம் அவர் அமைச்சர் எடுத்து விட்டார். கூட இருந்தவங்களாம் அமைச்சர் போயிட்டாங்க, நாம வந்து தனித்து நிற்கிறோம் அப்படின்ற போல. அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, சும்மா நான் வந்து மற்றெல்லாம் பேசுவேன்ல. அவருக்கு அமைச்சர்லாம் ஒரு காலத்தில் அமைச்சர் பதவியை வாங்கி அவங்க சேர்ந்து இருந்த ஆளுகள் தான் கொடுத்தாரு. அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. இருந்தாலும் அண்ணன் வந்து நேர்மையாக பேசுறாரு. உண்மையே பிரதர், அதான் பிரதர். திமுகவில் பெரிய அதிருப்தியான அப்பயே எல்லாருமே இருந்தோம், நாங்கள் உட்பட. 10 சீட்டு கேட்டேன், டபுள் டிஜிட் 8 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 8 சீட்டு நல்ல சீட்டு கொடுக்கணும்னு கேட்டோம்னு நாங்கள் அரூர் கேட்டேன், அவங்க அரக்கோணத்தை கொடுத்தாங்க. அது மாதிரி அந்த நேரத்தில் ஒன்றுமே ஆளே இல்லாத அந்த அம்மாவை கூப்பிட்டு, யாரு கிங் சைஸ் பெட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு எத்தனை சீட்டு அந்த அம்மா கொடுத்தாங்க? 10 சீட்டு. 10 1 ராஜ்யசபா. அப்புறம் இவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் இவ்வளவு கொடுத்து கடைசியில் அந்த அம்மா மேடல் ஏறிட்டு சேம் சைடு கோல் போடுது. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. மது அதிகமாக இருக்குது, போதை அதிகமாக இருக்குது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். சொல்லிச்சுல அந்த அம்மா திருப்பரங்குன்றத்தில் விளக்கு. அப்புறம் அந்த அம்மாவை பற்றிலாம் பேசி பயனில்லை பிரதர், எதுக்கு பிரதர் அதெல்லாம் பேசிக்கிட்டு. நன்றி. நான் நடப்பு அரசியல் குறித்து எங்களுடன் நேரில் வந்து பேசி நன்றி, வணக்கம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.